சம்மதமே இல்லாத விஷயங்களை சம்மதப்படுத்த சம்மதிச்சு வந்திருக்க சம்மதமே இல்லாத சம்மதப்பட்டவங்களுக்கு எங்களோட மிகப்பெரிய வணக்கம், நமஸ்தே and namaskar. I'm Jagan and you're watching me on Bingo Emitos Connection powered by Ramraj Cotton வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள், co-presented by திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. இன்னைக்கு 3 மேடை காலியா இருக்கு. இதுல யார் வந்து ஃபில் பண்ண போறா? டீம் ஏல ராஜா சின்ன ரோஜா படத்துல சின்ன ரோஜாவா இருந்து இப்ப நல்ல பெரிய ரோஜாவா நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க நடிகை ராகவி மற்றும் அவங்க உறவினர் ஐஸ்வர்யா. டீம் பில ஜோடியா சேர்ந்து போஸ்ட் கொடுக்க வந்திருக்காங்க நடிகர் பிர்லா போஸ் மற்றும் அவங்க மனைவி முபஷீரா. வீரபாகு மாதிரி ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் கொடுக்க வந்திருக்காங்க நடிகர் வீரா மற்றும் பாபு. Hi boys and girls and ladies and gentlemen, we are back on the show. One more Sunday connection. மறுபடியும் வந்துட்டோம். 1 o'clock எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. It's a good time to watch some connection. Okay, நம்ம சின்னத்தரி நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. கனெக்ஷன் ஷோ நீங்கலாம் பாத்துறீங்களா? பிடிச்ச ஷோ உங்களுக்கு? கண்டிப்பா ரொம்ப பிடிச்ச ஷோ. இல்ல ஷோ வந்ததுக்காக இல்ல, பிடிக்கல சொல்லலாம். எங்களுக்கு அது வருத்தமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்க Facebookல ஷோ கன்றாவே ஆகுதுறான்னு. ஆனா என்னன்னா வாரம் வந்து சொல்றாங்க. அப்ப ஷோ பார்த்துட்டு தான் சொல்றாங்க பாரு, அதுதான் ஹிட். Anyway, கனெக்ஷனோட வார்ம் அப் செஷன் and we call it ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் வழங்கும் ஜவ் மிட்டாய். ஒரு புல்லட் ட்ரெயின் செம்ம வேகத்துல போயிட்டு இருந்தது. அப்ப அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்த இன்ஜின் டிரைவர் ஹார்ட் அட்டாக் வந்து கீழே வந்துட்டார். இப்ப ட்ரெயினை கண்ட்ரோல் பண்ண யாருமே இல்லை. அந்த ட்ரெயின் மிக மிக வேகமா இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஒரு ஸ்டேஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. பயங்கரமா போய்கிட்டு இருக்கேன். யாருமே இல்ல ஸ்டாப் பண்றதுக்கு. ஸ்டேஷன்ல நிக்க முடியாது. திரும்பி கண்டினியூவா போய்கிட்டே இருக்கு. சொல்லுங்க, அப்புறம் போயினே இருக்குதா? சூப்பர்மேன் மாதிரி நான் போய் 2 கையை வச்சு அந்த ட்ரெயின் முன்னாடி நின்னு தடுப்பேன். அவங்க அம்மா வந்து தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. எத்தனை நாளைக்கு தான் இந்த கனவே கண்டுட்டு இருப்பாரு? அவ்வளவு வேகமா போக நினைச்சேன், ஒரே தண்ணி தெளிப்புல நிறுத்திட்டாரு. ஐ திங்க் இதை தொடர வேணாம். ஓகே, எப்படியே நிறுத்திடுவாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 3 சென்டென்ஸ்ல ஒரு கதை. வேகமா போயிடுச்சு, போய் நிறுத்தினாரு, தண்ணி தெளிச்சு எழுப்பிட்டாங்க. ஓகே, பாருங்க உங்க கனவு மேல தண்ணி போட்டாரு, கனவாக்கிட்டாரு. சரி போவோம் கனெக்ஷனோட ஃபர்ஸ்ட் கேம் and we call it 1 by 2. இந்த 1 by 2 விளையாட டீம் ஏல இருந்து 2 ஸ்கூல் கேர்ள்ஸ் வந்திருக்காங்க, ராகவி and ஐஸ்வர்யா. வாங்க. சொல்லுங்க ராகவி, என்ன பண்றீங்க நீங்க? தெரிஞ்சிருக்கோம், லைக் சைல்ட் ஆர்டிஸ்ட். ஒரு 11 வயசுல இருந்து இண்டஸ்ட்ரியில இருக்கேன். இன்ட்ரோடக்ஷன் ராஜா சின்ன ரோஜா வித் ரஜினி அங்கிள். ஆமா, அந்த படம் பார்த்தேன். அதுல அது பெரிய பொண்ணு வருதுங்களா? ஃபர்ஸ்ட் பொண்ணு கொஞ்சம் கில்ஃபாரியா இருக்கும். அந்த கில்ஃபா தான். நீங்க என்ன பண்றீங்க ஐஸ்வர்யா? நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸ் கம்பெனி. எப்படி நீங்க 2 பேரும் பேர் எப்படி டீம் ஆனீங்க? கசின் சிஸ்டர்ஸா? ஓகே, the cousin sisters கான ஃபர்ஸ்ட் 1 by 2 க்ளூ. எப்படி அவன் என்ன எடுத்து காட்டுறான்? இதுக்கு என்ன சிம்பிள்? இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்? சூப்பர். வேற அந்த தூள் எப்படி இருக்கு? சமைக்கிறீங்க, சப்பாத்தி பண்ணுவீங்களா? சப்பாத்தி மாவுக்கு தூள். தூள். ஓகே, இட்ஸ் நாட் a bad answer. ட்ரை பண்ணலாம். தூள் ரைட்டா? தூள் 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 தூள். ராங்கே. ஒரு சப்பாத்தி மாவு நல்லா பிசையறதுக்கு அந்த சப்பாத்தி கோதுமையை எப்படி அரைக்கணும்? மாவுல போட்டு மெஷின்ல போட்டு அரைக்கணும். நைஸ். மாவு நைஸா இருக்கு, இவரு நைஸ்ன்றார். நைஸ் ரைட்டா? ரைட். பட் தூள் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர். அதுவும் தூளா இருக்கு, இதுவும் தூள். ஓகே, பட் நைஸ். மனிதாபிய நிமித்தமாக உங்களுக்கு 5 யூனிட் தரேன். Thank you. போமா உங்களுக்கான நெக்ஸ்ட் 1 by 2 க்ளூ. அளவு. எங்கள் சொன்னாதான் பதில் சொல்ல. நீங்களே சொல்லுங்க, நான் எடுத்து சொல்ல மாட்டேன். நீங்க எங்கள் சொல்லணும். ஓகே ஓகே. அப்பதான் நான் டெஸ்ட் பண்ண முடியும். இடை அளவு. இடை அளவு. சோ பையனா இடைவெளி. இடைவெளியா? இடைவெளி ரைட்டா? தப்பு. இடை. பாதி ரைட் நினைக்கிறேன். நீங்க முழுசா சொல்றீங்க. சின்ன கொஞ்சம் சுருக்கமா சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? கேப். இடைவெளி சுருக்கமா சொல்லலாம். பக்கம்.
டீம் பி இடை. எப்படி சொல்றீங்க? அவங்க 2 பேரும் தள்ளி உட்காந்துருக்காங்க, இடை இருக்கு நடுவுல, இது இடை. ஓகே, இடை ரைட்டா? இடை இஸ் a bingo right answer. நீங்க இடை வெளி சொன்னீங்க, அதான் நான் சுருக்கி சொல்லுங்கன்னு சொன்னேன். டீம் பி யூ கெட் போனஸ் யூனிட்ஸ். ஓகே, இடை எப்படி இருக்கு சார்? எப்படி இருக்கு டீம் சி? ஒரு அதே பண்ண அதையே பார்த்து நிக்கிறாரு அண்ணா. இடையே தவிர எதுவும் பார்க்கவே இல்லை, அவருக்கு பதிலே தெரியல. இல்ல நீங்க பாத்தீங்க, அவரு உங்க பக்கத்துல அவரு வேற பதிலே இல்ல. விடுங்கடா பதில அதை பார்த்து போமா. அடுத்தது உங்களுக்கான அடுத்த இடைவேளை, அடுத்த க்ளூ. ரொம்ப ஈஸி. குழந்தை என்ன பண்றது? என்ன பண்றாரு இவரு? உழுவுறாரா? என்ன ஏதோ நெசவுறாரு? நூல், துணி. குழந்தை நல்லா கிள்ளி விட்டா என்ன பண்ணும்? அழுகை. எப்படி அழுகும்? ஐயோப்பா வா, நாங்க விட்டுருக்கோம். டீம் பி அழுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். யார் ஃபர்ஸ்ட்? டீம் பி சொல்லுங்க. கதர். எப்படி சொல்றீங்க? குழந்தை கதறி அழுதுட்டு இருக்கு, அவர் கதர் வந்து கதர் ரைட்டா? Bingo, right answer. Mubashri on the roll. Okay, you get bonus 5 units. ரொம்ப சிம்பிளானது, நீ விட்டீங்களா? சரி, நீங்களாவது கதறி காட்டுங்க, ஒரு 2 யூனிட் தரேன். கதறுங்க. ஐயோ சிம்பிளா இருக்கதெல்லாம் போச்சே. இது கதறது இல்ல, இது நல்லா தும்பல் வந்துட்டு துப்புற மாதிரி இது. கதற 2 பேரும் சேர்ந்து கதறுங்க, நான் தரேன். கதறுங்க. சரி ஓகே, கொடுத்துறோம். ஏங்க 2-3 பாயிண்டா கொடுத்துறோம். யோ கொடுத்துருங்க, 3 பாயிண்ட் உங்களுக்கு. அடுத்து 1/2 விளையாட டீம் பி ல இருந்து பிர்லா போஸ் அண்ட் முபஷீரா ப்ளீஸ். வாங்க. பிர்லா போஸ், அது எப்படி அந்த கம்பெனி உங்களுக்கு சொந்தமா இல்ல அங்க வேலை பண்ணீங்களா? எப்படி அது பிர்லா போஸ்? இல்ல சார், என்னுடைய நேம் வந்து அப்சல். நான் பிர்லா டிரான்ஸ்போர்ட்ல வந்து ஸ்கீம் மேனேஜரா ஒர்க் பண்ணேன். அதனால எனக்கு அந்த பிர்லான்ற பேர் வந்தது. சரி, போஸ் வந்து கேபி சார் ப்ராஜெக்ட்ல வந்து நான் ஒர்க் பண்ணேன் சார். நிறைய லைவ் ரெக்கார்ட்ல பண்ணேன். ஒரு பிர்லா அந்த ஆடு இது, நான் ஒரு ஆஃபீஸர் கேரக்டர் ஒன்று பண்ணேன், போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர். ஒரு இமேஜ் வந்து இருந்தது பிர்லா போஸ்ன்னு. இதே நீ டைட்டிலா வச்சுக்கோன்னு ஃபர்ஸ்ட் அவர் தான் ஸ்கிரீன்ல வந்து பிர்லா போஸ்ன்னு போட்டாரு. அவர் பண்ணிட்டாரு, நல்லா அந்த பேரை மாத்தி விட்டாரு. ஆமா. நமது டீம் பி கான ஃபர்ஸ்ட் 1/2 க்ளூ. ஒரு குதிரை ரேஸ்ல போய் என்ன பண்ணுவாங்க? கட்டு. எப்படி? அங்க பணத்தை கட்டுறாங்க, இங்க நாயை கட்டுறாங்க. ஐ திங்க் அது இன்னும் கொஞ்சம் ஃபுல்லா சொல்லணும்னு நினைக்கிறேன். இது 2 வரி 2 வார்த்தை தான் பதில். பந்தய கட்டு. ரேஸ்ல போய் ஒரு குதிரை ரேஸ்ல என்ன கட்டுவாங்க? பந்தயம் கட்டுவாங்க. அதுக்கு தமிழ் வார்த்தை, இங்கிலீஷ் ஆங்கில வார்த்தை என்ன? வலது பக்கம் அந்த விஷுவல் என்ன இருக்கு பாஸ்? நாயை செயின் போட்டு கட்டுறாங்க. அந்த நாய் என்ன அது? அது வந்து செல்ல பிராணி என்ன சொல்லுவாங்க? பெட். சோ பெட் கட்டறாங்க. பெட் கட்டறாங்க. இடது பக்கம் பெட் கட்டறாங்க, வலது பக்கம் ஒரு பெட்டை கட்டறாங்க. பட் யாருமே பதில் சொல்ல. பெட் கட்டறாங்க ரைட்டா? பெட் கட்டறது. ஓகே, பெட் கட்டறது, பெட் கட்டறது. யுவர் நெக்ஸ்ட் க்ளூ ப்ளீஸ். ஒரே ஒரு இங்கிலீஷ் வார்த்தை. லெஃப்ட்ல என்ன இருக்குன்னு சொன்னா அதான் பதில். ஆண்ட். ஆன்டி. ஆன்டி. சரிங்களா? எறும்புறாரு. ஆண்ட் எப்படி சொல்றீங்க? அது ஆண்ட் எறும்பு, இவங்க ஆண்ட். லெட்ஸ் செக். ஆண்ட் ரைட்டா? ஆண்ட் and aunt. ஓகே, இஸ் a bingo right answer. ஆனா போஸ் ஆண்டி அப்படினாரு டக்குனே. அது ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருக்கு அவருக்கு. ஆண்டிங்களை விரும்பி பாப்பாரா? என்ன மட்டும் தான் சார் பாப்பாரு. இப்போ நீங்க ஒரு ஆண்டின்றீங்களா? சரி வாங்க, உங்களுக்கான நெக்ஸ்ட் க்ளூ. சொல்லுங்க. பிரகாசம். எப்படி சொல்றீங்க? அது வெளிச்சம், பிரகாசமா இருக்கு. இவர் ஜிவி பிரகாஷ். சோ என்ன பதில்? பிரகாஷ்.
பிரகாஷ் ரைட்டா ரைட்டே பிரகாஷ் ஓகே இவர் ஜிவி பிரகாஷ் அங்க ஒரே ஒரு பிரகாஷ் டீம் பி ரொம்ப நன்றி தேங்க்யூ so much back to your place Team C 1/2 விளையாடுறதுக்கு முன்னால we need a little break. So, take a break on Bingo Yamitos Connection powered by Ramraj Cotton Veshigal மற்றும் ஷர்ட்டுகள் co-presented by Dindigul Talapakatti Biryani. We are back on the show. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பிங்கோ எமிட்டோஸ் கனெக்ஷன் பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் co-presented by திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி 1/2 கனெக்ஷன்ல விளையாடிட்டு இருந்தோம் டீம் சி உங்களை 1/2 விளையாட அழைக்கிறோம் வாங்க சொல்லுங்க வீரா என்ன பண்றீங்க நீங்க நான் நிறைய சீரியல் பண்ணேன் அதுக்கப்புறம் வெடிகுண்டு முருகேசன் சொல்லிட்டு பசுபதி சாரோட வில்லனாக பண்ணேன் இப்போ வந்து லாரன்ஸ் சார் படத்தில் காஞ்சனா பார்ட் 3ல நல்ல ஒரு கேரக்டர் செமையான ஒரு கேரக்டர் சொல்லுங்க பாபு நீங்க என்ன பண்றீங்க நான் கேபிஓல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பிடிஎம் பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் ஓகே நீங்க எப்படி டீமா நீங்க என்னோட கசின் நல்ல ஒரு ஃப்ரெண்டும் கூட நல்ல ஃப்ரெண்டு ஆனா அது முக்கியம் இல்லைங்க நல்லா பதில் சொல்வாரா கண்டிப்பா எனிவே போவோம் டீம் சி உங்களுக்கான ஃபர்ஸ்ட் 1/2 க்ளூ ஆண் பாவம் ஆண் பாவம் ஆண் பாவம் எப்படி சொல்றீங்க ஆண் பாவம் மூவி அது ஆணோட பாவம் லெட்ஸ் செக் ஆண் பாவம் ரைட்டா பிங்கோ ரைட் ஆன்சர் வீரா தெளிவா கூட்டு வந்திருக்காரு கலக்கிட்டீங்க அடுத்த க்ளூ ரொம்ப ஈஸி பாபோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி உங்களுக்கு கண்ணில் என்ன போடுறாங்க லென்ஸ் என்ன லென்ஸு ரைட்ல என்ன இருக்கு மொபைல் என்ன இருக்கு வேர்ட்ஸ் கான்டாக்ட் அது கான்டாக்ட் இல்லை இது கான்டாக்ட்ல Let's check. Contact, right? Contact is a bingo right answer. என்ன கண்டுபிடிச்சீங்களா ராகவே கண்டுபிடிச்சீங்களா என்ன கண்டுபிடிச்சீங்க நமக்கு தெரியலன்னு கண்டுபிடிச்சீங்களா இல்ல கான்டாக்ட் தான் கண்டுபிடிச்சீங்களா சரி கான்டாக்ட் லென்ஸ் இல்லையா அது உங்களுக்கான அடுத்த 1/2 க்ளூ இது ரெண்டாவது விஷயம் என்னன்னு தெரியுதா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு தெரியுதா கார் நிக்குது பூசணிக்காய் சுத்துறாரு வலது பக்கம் என்னன்னு தெரியுதா சுத்தி அவங்க பூசணிக்காய் சுத்துறாரு இவர் சுத்தி கரெக்டா அபினி ரெண்டு வார்த்தை பதில் சுத்தி என்ன பண்ணா மீன்ஸ் பாதி சொல்லிட்டீங்க ரைட்டா சொல்லுங்க சுத்தி போடுறாரு சுத்தி இவர் போடுறாரு அதுவும் சுத்தி போடுறது லெட்ஸ் செக் சுத்தி போடுறாரு ரைட்டா சுத்தி போடுறது இஸ் a bingo right answer இடது பக்கம் காருக்கு சுத்தி போடுறாங்க வலது பக்கம் சுத்திய போடுறாங்க thank you sir thank you so much கேம் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கனெக்ஷன்ஸ்ல நம்ம டீம்ஸ்லாம் எவ்வளவு யூனிட் ஸ்கோர் பண்ணிருப்பாங்கன்னு பாப்போம் டீம் A யூனிட்ஸ் 8 ராசி இல்லாத நம்பர் ஓகே அது கூட நான் 3 கொடுத்தது 5 தான் வாங்குவீங்க நீங்க டீம் B யூனிட்ஸ் ஓகே பை மிரட்டி வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் டீம் C யூனிட்ஸ் 8 35 30 ஓகே தொடர்ந்து கனெக்ஷனோட அடுத்த கேம் அண்ட் we call it bingo galata masti joint family இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி விளையாட டீம் ஏல இருந்து ராகவி அண்ட் ஐஸ்வர்யா ராகவி 8 ராசி இல்லாத நம்பரு ஸோ எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க ரெடியா இருங்க சரியா கதறலாம் தரமாட்டேன் கதறாம பதில் சொன்னா தரேன் சும்மா கதறா தரமாட்டேன் சரி ஓகே டீம் ஏ உங்களுக்கான ஜாயிண்ட் ஃபேமிலி க்ளூ சேர்த்து சொல்லணும் ரெண்டு விஷயம் ஒரு உணவு ஒரு நல்ல ட்ரிங்க்னு சொல்லலாம் பழைய காலத்துல
ஒரு 50 வருஷங்கள்ல ஜென்ரலா ஃபெஸ்டிவல் டைம்ல வீட்ல எல்லாம் வச்சிருந்தாங்க. உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ட்ரிங்க். பதநீர். பாக்குறத அப்படியே சொல்லுங்களாப்பா. அதான் பானை பானை. பேஸ்ட் இது. பேஸ்ட். பதநீர். பதநீர் எப்படி? பசநீரா? பசநீரா? பசநீர். ஓ இப்படி ரிவர்ஸ்ல சொல்றீங்க. அதுக்கு நாங்க துபாயில ஷோ பண்ணோம், அப்ப வாங்க. டீம் சி இஸ் ரெடி. பானகம். எப்படி சொல்றீங்க? பானகம். வேஷேக் பானகம் ரைட்டா. பானகம் இஸ் a bingo right answer. இருக்கிறத அப்படியே சொல்லினாலே பதில். பானகம். உங்களுக்கான அடுத்த க்ளூ. ஒரு புத்தகத்தின் பெயர். ஒரு புத்தகத்தின் பெயர். ஒரு ஃபேமஸ் போயட் எழுதின புத்தகம். ஒரு கவிஞர் எழுதின ஒரு ரொம்ப ஃபேமஸான புத்தகம். நீங்க படிச்சிருக்கணும் அவசியம் இல்லை, நியூஸ்லாம் வந்தது. கண்டுபிடிச்சிங்களா? பாபு ரெடியாக ஐஸ்வர்யா யோசிக்கிறேன். நைட் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஐஸ்வர்யா சொல்லுங்க. ஐஸ்வர்யா. டீம் சி. வைரமுத்தோடது கருவாச்சி காவியம். எப்படி சொல்றீங்க? கருவாச் காவியம். கருவாச்சி காவியம் ரைட்டா. எங்க கிரியேட்டிவ் எப்படி யோசிச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு புத்தகம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இத்தனை ஒரு 60 எபிசோட் மேல பண்ணிருப்போம், புத்தகமே வந்ததில்லை. உங்களுக்கான அடுத்த கூனே க்ளூ. லெஃப்ட்ல இருக்கிறவர் யாரு? வடிவேல். லெஃப்ட்ல இருக்கிறவர் வடிவேலா? ஓ ரைட் சைடு. லெஃப்ட் ரைட்லயே கோளாரா? ஐஸ்வர்யா இடது பக்கம் இருக்கவர் யார்? சரி, அந்த சீன் ஞாபகம் இருக்கா? சரி அதெல்லாம் வேணா. ஜெயிலுக்கு ஒருத்தர் போனா எடுக்கிறதுக்கு என்ன பண்ணும்? டீம் சி பஸ்ஸர் அடிச்சு ரெடியா இருக்காங்க. ஜெயிலுக்கு போனா எடுக்கிறதுக்கு, அவர் வெளியே எடுக்கிறதுக்கு என்ன வேணும்? ஜமீன்தார். லெட்ஸ் செக். ஜமீன் ரைட்டா. பிங்கோ ரைட் ஆன்சர். ஐஸ்வர்யா கடைசி டைம்ல வந்து அப்படியே கேப்ல கப்புன்னு விட்டாங்க. நான் வந்து கேட்டேன் ஜெயில எடுக்கிறது என்ன வேணும்னு. ஜாமீன் சொல்லியிருந்தா டக்கு நீங்க ஜமீன் சொல்லிக்கலாம். ஓகே, பட் ஆனால் ஃபுல் யூனிட் என்னால் தர முடியாது. டைம் முடிஞ்சு தான் சொன்னீங்க. 5 யூனிட் தான் தருவேன். அடுத்த க்ளூ எதுகை மோனை க்ளூ. இது சொல்லுங்க, நானே கண்டுபிடிச்சேன். பரத்தல் வலித்தல். அதெல்லாம் வாங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா ஈஸியா அதை கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட்க்கு இது என்ன? பறவை. பரப்பனை. பரப்பனை. ஆமா, பரப்பனைக்கு பறவை. பறவை. பரத்தல் வலித்தல். சுரத்தல். சுரத்தல். சுரக்கும் பால் சுரக்கும். சரி என்ன பதில் சொல்லுங்க. பரத்தல் வலித்தல். பரத்தல் வலித்தல் சுரத்தல். இந்த மாதிரி வார்த்தை என்ன தெரியல. சுரத்தல் அது என்ன பண்ணுவாங்க? ரைட்டா. தப்பு. சான்ஸ் டு பி அண்ட் சி. ஈஸி. டீம் பி. பறவை அருவை கறவை. பறவை அருவை கறவை. அது எப்படி அருவைன்னு சொன்னாரு? பறவை அருவை கறவை ரைட்டா. தப்பு. ஒருத்தன் டயர்டா இருந்தா என்னன்னு சொல்லுவோம்? சோர்வு. டயர்டா இருந்தா சோர்வு. ஓ இல்ல ஆக்சுவலி எக்ஸாம்ல அவன் ஏதோ அவன் எக்ஸாம்ல இருக்கான். பறக்குது வலிக்குது. பறக்குது வலிக்குது சுரக்குது. வா சமையல பறக்குது வலிக்குது சொரக்குது. வலிக்குது சுரக்குது. பறக்குது வலிக்குது சொரக்குது ரைட்டா. தப்பு. பறவைகள் பறந்து எக்ஸாம்ல மறந்து மாட்ட பறக்கிறது மறக்கிறது கறக்கிறது. பதில் சொல்றேன். பறந்து மறந்து கறந்து ரைட்டா. பறந்து மறந்து கறந்து. பறவைகள் பறந்து எக்ஸாம்ல மறந்து அண்ட் மாட்ட கறந்து. நோ யூனிட் எனிவன். ரொம்ப நன்றி, போயிட்டாங்க. தொடர்ந்து 1/2 விளையாட டீம் பி ல இருந்து பிர்லா போஸ் அண்ட் முபாஸ்ரீ. நீங்க தான் லீடிங்ல இருக்கீங்க, அதே லீடோட போங்க. உங்களுக்கான ஜாயிண்ட் ஃபேமிலி க்ளூ. ஒரு நடிகரின் பெயர். ஒரு நடிகரின் பெயர் சமீபத்தில் இந்த சீசன் 2 ஆரம்பிச்சும் போது எங்க ஷோக்கும் வந்தாரு. ரெகுலரா பார்த்துருக்கவங்க அவர் கண்டுபிடிச்சலாம். எங்க ஷோக்கு சீஃப் கெஸ்டா வந்தார்.
ஒரு ஆங்கில நடிகர். அர்னால்ட். எப்படி சொல்றீங்க? 642 அர்னால்ட். லெட்ஸ் செக். அர்னால்ட் ரைட்டா? பிங்கோ ரைட் ஆன்சர். இது எப்படி கண்டுபிடிச்சீங்க? எங்க ஷோக்கு வந்தாருன்னா ஷோக்கு வந்தாருன்னு உடனே ரொம்ப ஃபெமிலியரா போச்சு. அப்படியா? ஆமா. பாத்தீங்களா? எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கூட வச்சிருக்கோம். அப்படியா? எப்படி இருந்தார் அர்னால்டு? செமையா இருந்தார்ல? நான் சின்னதா இருக்கும்போது இருந்து அவர் ஃபிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி அப்படியா? விரும்பி பாப்பீங்க. 642 அர்னால்டு. ஓகே. யுவர் நெக்ஸ்ட் க்ளூ ப்ளீஸ். ஒரு இடத்தின் பெயர் இல்லது ஒரு சைட் இல்ல ஒரு லொகேஷன் ஒரு டேமோட பெயர். முல்லை பெரியார் அணை. முல்லை பெரியார் அணை. லெட்ஸ் செக். முல்லை பெரியார் அணை ரைட்டா? முல்லை பெரியார் அணை இஸ் a bingo right answer. சமீபத்துல கொஞ்ச காலமாவே நம்ம நியூஸ்ல இருக்க ஒரு இடம். இது சொல்லாம நீங்க விட்டுருக்க முடியாது. ரொம்ப ஈஸி. வெரி குட். இதே வேகத்துல போவோம். அடுத்தது கூனே க்ளூ. ஆங்கிலத்துல யோசிங்க. ராகவிக்கு அங்க போனாதான் தெரியுது. கண்டுபிடிச்சிங்களா? இல்லையா? சீக்கிரம் ஆங்கிலத்துல யோசிங்க. அவ்வளவுதான். ஸ்மோக்கு ஸ்போக். ஸ்போக். ஸ்மோக்கு ஸ்போக். ஸ்பீக். குறில் நெடில எப்படி நீங்க இது பண்றீங்க? குறில் நெடின்றேன். ஸ்மோக்குன்னா ஸ்மோக்குன்னு தானே வரும். டீம் சி. சிகரெட் சீக்ரெட். லெட்ஸ் செக். சிகரெட் சீக்ரெட் ரைட்டா? சிகரெட் சீக்ரெட் இஸ் a bingo right answer. ரொம்ப சிம்பிள். இங்கிலீஷ்ல யோசிங்கன்ட்டேன். அது சிகரெட்டு. ஸ்மோக்கிங்லாம் சொன்னீங்க. சிகரெட்டு சீக்ரெட் அவ்வளவுதான். சரி, உங்களுக்கான லாஸ்ட் சான்ஸ். இட்ஸ் எதுகை மோனை க்ளூ. ஓகே, டிஆர் க்ளூ. 3 வார்த்தைகள். ஓகே, அடுக்கு மொழியில வரக்கூடிய வார்த்தைகள். யோர் க்ளூ ப்ளீஸ். சொல்லுங்க. ஆப்பம் வேப்பம் பாப்போம். Let's check. ஆப்பம் வேப்பம் பாப்போம் ரைட்டா? It's a bingo right answer. Excellent. முபாஸ்ரீ பேங்கா சொன்னாங்க. ஆப்பம் வேப்பம் பாப்போம். Good show. Thank you so much, Team B. வீரா பாபுக்கு என்ன வாங்கி தரணும் அப்படின்னு யோசிங்க. நம்ம டைம் தரணும். So take a short break on Bingo Yamitos collection powered by ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள், co-presented by திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. You're watching us on Bingo Yamitos collection powered by ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள், co-presented by திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலி விளையாடிட்டு இருந்தோம். டீம் சில இருந்து வழக்கம் போல பதில் சொல்ல பாபுவை அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டீம்ல ஒருத்தர் பதில் சொல்ல வந்திருக்காரு. பக்கத்துல ஒருத்தர் கார்டினா வந்திருக்காரு. இது வரைக்கும் வீரா ஒரு பதில் கூட சொல்லலாம் நினைங்க. சார் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஃபேமிலி க்ளூ. ஒரு நடிகையின் பெயர். உலக நாயகனே பதில் சொல்வாரு. நீங்க சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ஏதோ இது லாஸ்ட்ல இருக்குது என்ன? சோ ஏதோ ஒரு பேர், நடிகையின் பேர் ஈல முடியணும். நடுவுல இருக்கிறது என்ன? தீ பசுபதியா? கவுல ஆரம்பிக்கிறது ஒரே ஒரு நடிகை பேர் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபேமஸான நடிகை. கௌதமி. இப்ப சொல்லுங்க. கௌதமி ரைட்டா? Gautami is a bingo right answer. யாருமே சொல்ல. Such a simple answer, ma'am. I'm very, very sorry. Your next clue. ஒரு நடிகரின் பெயர். சாரி, தமிழ் மலையாளம் 2 இண்டஸ்ட்ரி நடிகரின் பெயர். ஓகே,
he was also a good director. மலையாளத்துல நிறைய படங்கள் பண்ணிருக்காரு, தமிழ்ல டைரக்ட் பண்ணிருக்காரு, தமிழ்ல நிறைய படம் நடிச்சிருக்காரு, வில்லன் ரோல் பண்ணிருக்காரு. மகாநதியில செம வில்லன். இதோட நல்ல க்ளூ தான் தர முடியும். நாகூர் ஹனீஃபா. நாகூர் ஹனீஃபா. அவரு ஹனீஃபா. நாகூர் ஹனீஃபா யார் தெரியுங்களா? இறைவனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. கொச்சின் ஹனீஃபா ரைட்டா? கொச்சின் ஹனீஃபா is a bingo right answer, but நான் யாருக்கும் I'm not going to give units. இரானே நீங்க இன்னும் ஒண்ணு கூட சொல்ல. ட்ரை பண்ண. வாங்க கூனே க்ளூ. வலது பக்கம் யாரும் தெரியுமா? கானாபாலா. அவ்வளவுதான் ஈஸி. கணா காணா. கணா காணா. ஆனா கானாவா? காணா காணா. கனா கானா ரைட்டா? கனா கானா இஸ் a bingo right answer. உங்களுக்கான கடைசி வாய்ப்பு எதுகை மோனை க்ளூ. ரொம்ப சாதாரணமா பேசுற வார்த்தைகள். வழக்கொழி மொழியில் நம்ம வழக்கமா பேசுற மாதிரி சொல்ற வார்த்தை. அது கொஞ்சம் கத்தி சொன்னீங்க, என்ன சொல்றீங்கன்னு தெரிஞ்சாவணும் வீரா. நானும் பாக்குறேன், ஏதோ சொல்ற மாதிரியே பண்றீங்க. அவரு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறாரு. ஓகே, நான் உங்க எக்ஸ்ட்ரா 10 செகண்ட் வீரா சார் சொல்லுங்க, எதனா ஒன்று சொல்லுங்க. அறம் கோபம் பார்ப்போம். பாப்போ ரைசே பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு தெரியும். எதுகை மோனைன்னு அறம், ஏன் அறம் இது? அறம் கோபம் பாப்போம். டீம்பி அபுகே தெரியலன்றார். சேமியா மாமியா காமியா. சேமியா மாமியா காமியா. எப்படி யோசிக்கிறீங்க? சேமியா அவ ஒரு மாமியா. இல்ல டீம்பி தான் ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க, மாமியா இவன் காமியான்றாங்க. இது எனக்கு ரொம்ப நம்ம முபாஸ்ரீ ரெகுலரா பாடுறது எனக்கு. ரம்ஜானுக்கு சேமியா, அதாவது மாமியா. என்ன பண்ற காமியா வழக்கமா பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அசால்ட்டா யோசிக்கல டக்குன்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்க உங்க பதிலும் பிடிச்சது, எனக்கு இவர் பதிலும் பிடிச்சது. தரம் கோபம் பார்ப்போம். எனவே அடுத்த இதுல உங்களுக்கு அதுக்கு டைமே கிடையாது வீரானே. ஓகே, இது பண்ண டைமே கிடையாது. கேள்வி கேட்டனா பஸர் அழுத்தி சொல்லணும், இல்லாட்டி நீங்க அவுட். ஓகே, நன்றி. ரெண்டு கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டீம்ஸோட யூனிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். டீம் ஏ யூனிட்ஸ் 8 பரவாயில்ல, 13 அதை விட மோசம். இன்னைக்கு நைட்டு போயிட்டு போகும்போது ராகவி அதே மாதிரி 13ஆம் நம்பர் வரல, வீடு வரல, வர பேய் மாதிரியே போய் தோத்துட்டேங்க, நான் தோத்துட்டேன் கதறி பண்ணி. சரியா? டீம் பி யூனிட்ஸ் அண்ட் டீம் சி யூனிட்ஸ். ராகவி, your last chance to score. ஓமா கனெக்ஷனோட அடுத்த கேம் வீரா வழங்கும் டென்ட் கொட்டா. வீரா சார், உங்களோட ஒரே வேலை இந்த செக்மெண்ட்ல என்னன்னா பஸர் அழுத்துறது மட்டும்தான். நம்ம டீம்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் டென்ட் கொட்டா க்ளூ. ஒரு பாடல். டீம் சி. சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா. எப்படி சொல்றீங்க? சோனியா சோனியா சொக்கா. அப்படியா? ஓகே. சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா ரைட்டா? பிங்கோ ரைட் ஆன்சர். பஸரும் நீங்க அழுத்துனீங்களா பாபு? அவரே தான் எழுதுறாரு. அந்த வேலையை நீங்க வீரா தானே? உங்க கேள்வி என்ன சொன்ன? அந்த ஒரு வேலையாவது பண்ணுங்கன்னு நான் சொன்னா இல்லையா? அவர் கொடுக்கல, அவரே வச்சிட்டாரு. அந்த ஒரு வேலையாவது பண்ணுங்கன்னு நான் சொன்னேன், அதுவும் அவர்களை கொடுத்துட்டீங்க. ஐஸ்வர்யா, ஓகே, யுவர் நெக்ஸ்ட் டென்ட் கொட்டா க்ளூ. ஒரு பாட்டு. ராகவி தெரியும் உங்களுக்கு? கையாங்க இல்லையே ஐஸ்வர்யா. ஒரு பாடல். டீமே. கொட்டைப்பாக்கு கொண்டைப்பாக்கு கொழுந்து வெத்தலை. அப்படியே let's check. கொட்டைப்பாக்கு கொழுந்து வெத்தலை ரைட்டா? is a bingo right answer. கொட்டை பாக்குறது and this is கொழுந்து which is a tender leaves, கொழுந்து வெத்தலை. So கொட்டை பாக்கும் கொழுந்து வெத்தலை is a bingo right answer. உங்களுக்கான அடுத்த டென்ட் கொட்டா க்ளூ.
ஒரு படத்தின் பெயர். டீம் சி. துரு 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 ஆ? துரு திரு திரு துரு துரு திரு திரு துரு துரு எப்படி சொல்றீங்க? திரு திரு துரு துரு திரு திரு துரு துரு ரைட்டா? இட்ஸ் a bingo right answer. உங்களுக்கான அடுத்த டென்ட் கொட்டா க்ளூ. ஒரு பாட்டு. ஒரு பாடல். டீம் பி. பட்டுக்கண்ணம் தொட்டு கொல்ல. பட்டு கண்ணம் தொட்டு கொள்ள ரைட்டா? பட்டு கண்ணம் தொட்டு கொள்ள சார் bingo right answer. சார் இந்த ஆன்சரை நான் இவர்கிட்ட சொன்னேன். இல்ல தப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் சார் நான். அவர் அத்திபுத்த மாதிரி ஒரு பதில் சொல்லிக்கிறாரு, அதையும் கெடுத்துட்டீங்க. இல்ல தப்பாயிடக்கூடாதுன்றதுக்காக தான் வேற. ஸோ சரி விடுங்க. 2 விஷுவல் வரும், ரெண்டுமே ஒரே விஷுவல் தான், ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த மாதிரி 3 வாட்டி வரும், ஏன்னா 3 வித்தியாசம் இருக்கு, ஒன்னொன்னா காட்டும். விஷுவல்ஸ் ப்ளீஸ். டீமே அந்த இது அஜித்தோட அஜித் வந்துட்டு நெத்தியில இந்த சைடுல வந்து அந்த இது இருக்கு வடு, இந்த சைடுல வந்துட்டு அது இல்ல, ரைட் ஹேண்ட் சைடு. அப்படியா? காப்போம். வடு ரைட்டா? அஜித் தலையில வடு. தப்பு -10. விட்டதை புடிங்க. அது ஏதோ ஸ்கிரீன்ல இருக்க வடுவை பார்த்து அவரு வடுன்ட்டீங்களா? விட்டதை புடிங்க. ஒன்ஸ் அகைன் ட்ரை பண்ணுங்க. அஜித்தோட ஹேண்ட். அஜித்தோட ஹேண்ட். டீம் பஸர் அடிக்கும். ரைட் ஹேண்ட். அஜித்தோட ரைட் ஹேண்ட். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாபு, என்ன வாட்ஸ் தி டிஃபரன்ஸ்? ரைட் ஹேண்ட் கிளாரிட்டியா இல்ல, ரைட் ஹேண்ட் கொஞ்சம் திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த அப்படி இமேஜ் இருக்காரு, இதுல அப்படி இருக்காரு, இதுல எப்படி இருக்கா மாதிரி. அது கிளார் இல்ல, இமேஜ் கொஞ்சம் கிளாரிட்டியா இல்ல. அதுதான் மூடி இருக்கிற மாதிரி இருக்கு. கை வந்து ஹேண்ட் திரும்பி இதுல இருக்கு, இதுல மூடி ஓகே, இருக்கா மாதிரி. அஜித்தோட கையில ஏதோ இருக்குப்பா. கன்னு. இது ஓகே தானே ஆன்சர்? ஆமா ஆமா 10 யூனிட். யுவர் நெக்ஸ்ட் க்ளூ. இது கிளியரா இருக்கு பாருங்க. அடுத்த டிஃபரன்ஸ். டீம் பி. The police belt. போலீஸ் பெல்ட்டா? சூப்பர். போலீஸ் பெல்ட் ரைட்டா? போலீஸ் பெல்ட் இஸ் a bingo right answer. உங்களுக்கான லாஸ்ட் சான்ஸ் டு ஸ்கோர். ராகவி? பஸர் அழுத்தாம யா, க்ளூ ப்ளீஸ். பஸர் அழுத்திருங்க. அவர் பார்த்து. கம் ஆன் ராகவி, கம் ஆன், ஈஸி. ராகவி அழுத்து. அழுத்துனா சொல்லுங்க. Why the hell are you laughing, bro? சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல எஸ் டீமே தான் சொல்லணும். டீமே தான் சொல்லணும். வெயிட். டீமே ஹஸ் டு சே 5 4 3 2 1 -10. டீம் பி. அந்த ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கிற ஒரு கை லெஃப்ட் ஹேண்ட் இல்ல. ஓகே, தட் இஸ் பிரேம்ஜியோட கை இல்லன்றீங்க. பிரேம்ஜி கை ரைட்டா? பிரேம்ஜி hand is a bingo right answer. Team B gets the last 10 units. Veerana போட்டு அடுத்ததுக்கு he has to get prepared for the final round. So you guys take a short break on Bingo Emitters Connection powered by Ramraj Cotton Vestigal மற்றும் ஷர்ட்டுகள், co-presented by Dindigul Talapakatti Biryani. We are back on the show and we call it Bingo Emitters Connection powered by Ramraj Cotton Vestigal மற்றும் ஷர்ட்டுகள், co-presented by Dindigul Talapakatti Biryani. 3 கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் we are in a very very interesting situation. நம்ம டீம்ஸோட யூனிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். Let's go from Team C. Team C 85. இது வந்து Team C யூனிட்ஸ் இல்ல, பாபு யூனிட்ஸ். And Team B. அடுத்து the one and only Raghavi and Aishwarya team. Excellent scoring by them. Impromptu and cross. Team A. இந்த 3 கூட ராகவி எவ்வளவு ஒளிஞ்சாலும் மக்களுக்கு தெரியும் நான் கொடுத்தது. நீங்க கதர்னதுக்காக நான் கொடுத்த யூனிட்ஸ். நீங்க ஜெயிச்சு ஒண்ணு வாங்கல, இந்த கதர்னாங்களே அது கொடுத்தது. நீங்க பேசாம அதுலயே கேம் ஆடி இருக்கலாம்.
ஐஸ்வர்யா சிரிச்சினே நாங்க ஐஸ்வர்யா நல்லா பேசுவா, தமிழ் வார்த்தைகள் எல்லாம் விளையாடுவா. அவளுக்கு இல்ல எனக்கு பாதி சொல்லிட்டோம், மீதி தப்பாயிடுச்சு. பாதி சொல்லிட்டு மீறி போயிடுச்சா? அதுவும் பஸ்ஸர் அழுத்தாம விட்டுட்டோம். அப்ப நிறைய ஆன்சர்ஸ் தெரிஞ்சதானா ஈஸியா இருந்தது. எங்க அழுத்தணும், அதுல வேகம் இருக்கணும். எங்களுக்கு தெரிஞ்சதுல என்ன ஐஸ்வர்யா ஆல்சோ எல்லாம் தெரிஞ்சு பாவம். நிறைய ஆன்சர்ஸ் தெரிஞ்சு பச்சா பஸ் சரியில்லை. போச்சு வட போச்சு. இதுக்கப்புறம் அடுத்தது 100 கொடுத்தா கூட நீங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். ஆமா. எனிவே போமா, டீம் பி அண்ட் சிக்கு மட்டும் தான் போட்டி. எஸ். பட் டீம் ஏ நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க நல்லா யோசிக்கிறீங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க ஐஸ்வர்யா. சும்மா உங்க மானது, அதாவது 3 டே சீரியஸ்ல 2 மேட்ச் தோத்துட்டு லாஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியாவும் இந்தியா பயங்கரமா விளையாடும். மானத்துக்காக விளையாடுவோன்ற மாதிரி அந்த மாதிரி விளையாடுங்க. சரியா? ஓகேவா? கனெக்ஷன்ஸ் டிசைடர் ரவுண்ட். This is ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் வழங்கும் பஞ்சதந்திரம். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி 5 க்ளூ. 5 க்ளூமே ஒரு படத்தை குறிக்கும் க்ளூ. ஓகே, படத்தோட பேர் சொல்லணும். எந்த கட்டத்தில் வேணாலும் உங்களுக்கு பதில் தெரிஞ்சா பஸ்ஸர் அழுத்தி பதில் சொல். பி அண்ட் சி. ஓகே, பஸ்ஸர் அழுத்தி பதில் சொல்லுங்க. போவோம் வாங்க. நமது டீம்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் பஞ்சதந்திரம் க்ளூ. ஒரு தமிழ் திரைப்படத்தை கண்டுபிடி. என்னமா நெக்ஸ்ட் க்ளூ? யுவர் நெக்ஸ்ட் க்ளூ ப்ளீஸ். பாபு க்ளூ வேணுமா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? க்ளூ வேணுமா? யுவர் நெக்ஸ்ட் க்ளூ ப்ளீஸ். நான் ராகவி கண்டுபிடிச்சிட்டீங்களா? எதுக்கு அனாவசியமா போட்டு டீம் சி. ரமணா எப்படி சொல்றீங்க? அவர் ப்ரொஃபஸராக இருப்பார் விஜயகாந்த். அவங்க பில்டிங் அவனோட அப்பார்ட்மெண்ட் விழுந்துடும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபால்ட்டால். அவர் எல்லாரோட அந்த பசங்களெல்லாம் எல்லாரோட அந்த ஸ்டேட்லேருந்து கூப்பிட்டு வந்து அவர் வளர்த்துட்டு இருப்பார். அப்படியா? ஷோ, வெரி ஷோ. நான் தான் சார் சொன்னேன் ஆன்சர். சாரன் சொன்னார். சத்தியமா நான் தான் சொன்னேன். ஆமாம், பாத்தீங்களா? இந்த ஃபைனல் பஞ்சுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிருந்தார் வீரா. நான் எதுவும் சொல்ல மாட்டேன், கடைசி 50க்கு தான் சொல்லுவேன். லெட்ஸ் செக். ரமணா ரைட்டா? Ramana is a bingo right answer. இருந்தாலும் for the sake of other teams in the audience பாப்போம். The fourth clue. நாலாவது clue என்ன தெரியுமா? எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சொல்லுங்க. அவர் அந்த பிணத்தை காட்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுத்து போவாங்களே, அது ஒன்று. மன்னிப்பு எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவார். மன்னிப்பே எனக்கு பிடிக்காதா? மன்னிப்பு எனக்கு பிடிக்காத வார்த்தை. தமிழ்ல எனக்கு பிடிக்காத தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லுவார். So that's a famous dialogue from Captain. என்னன்னு தெரியல, கடை வந்த 2 வாரமா நாங்க கேப்டனை வச்சு 2-3 இது பண்ணிட்டோம். கேப்டன் பாருங்க கேப்டன், எங்க ஷோல உங்களை கொண்டு வந்துட்டோம் கேப்டன். எனிவே ரொம்ப நன்றி. கடைசி லாஸ்ட்டுக்காகவே நம்ம வீரா வெயிட் பண்ணி சொல்லிட்டாரு. ஸோ ஐ திங்க் பாபுவோட எஃபர்ட்ஸ் எல்லாமே வாஸ் ஈக்குவலி காம்பன்சேட்டட் பை வீரான்னு நினைக்கிறேன். இன்றைய கனெக்ஷனோட பெஸ்ட் கனெக்டர்ஸ் வீரா அண்ட் பாபு. இவங்க 2 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டர்லிங் ஹாலிடேஸ் வழங்கும் 2 nights and 3 days ஹாலிடே பேக்கேஜ். ஓகே, கூடவே போயிடுங்க, இல்ல விட்டு போயிடுங்க. இல்ல கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் நீங்க தனித்தனியா போலாம், நீங்க அவரோட போகாதீங்க. அடுத்து பாபு and வீராக்கு 4000 each gift voucher from Chennai Movies. அடுத்து 5000 rupees gift voucher to the runner up team Birla Bose and Mubashri. வாங்க. கடைசி ரமணா நைட் போல்ட்டானோ இதை வாங்கி தலையிலே தட்டலாம் நீங்க. ஓகே, ஆனா அவருக்கும் தனியா பாத்திரம் தரோம். நீங்க வாங்கி கேக்கறதுக்கு நானே சோறு பண்ணிக்கிறப்போ அப்படின்னு சொல்லி நீங்க வீட்டில் பண்ணிக்கலாம். சரியா? வாழ்த்துக்கள். இந்த தருணத்துல ராகவி அண்ட் ஐஸ்வர்யாக்கு ஏத்த பாட்டு போனதே போனதே பாயிண்டும் தான் போனதே பிரியாணி வந்ததே. வாங்க, பாயிண்ட் போனா உங்களுக்கு நாங்க பிரியாணி தரோம். Like I'm happy that I've participated in this. இல்ல பிரியாணி வின் பண்ணதான் மெயின், பாட்டு ஸ்பெஷலா இல்ல. வாங்க.
உங்களுக்கு மட்டும் இல்ல இருக்கவங்க எல்லாருக்குமே தலா 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் ஃப்ரம் தலப்பாக்கட்டி பிரியாணி முபா ஸ்ட்ரீட் நினைச்சு அடுத்த சண்டேக்கு நமக்கு வேலை இல்லை சங்கியா போய் நல்லா தூங்கலாம் அரே பாய் முர்லா பாஸ் வேலை இல்லை நீங்களும் ஐஸ்வர்யா சாப்பிடுவீங்களா பிரியாணி பதிலாம் சொல்ல மாட்டேன் பதில் சொல்லியா சாப்பிடுவீங்களா அப்படின்றாங்க எனிவே வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன்னைக்கு ஷோ பார்த்துருப்பீங்க யூ ஹேட் குட் ஃபன் ஓகே சண்டே பிரியாணி பாருங்க பாய் எல்லாம் வந்திருக்காரு நிறைய இங்கிலீஷ் இந்த ஹிந்தி வார்த்தைலாம் கற்றுக்கணும் அதனால பார்த்தேன் தூ கே கத்த நைட் பல்தால என்ன சொல்லுங்க ஏபி மாலம் நைக்கா தூ ஏபி பாலம் நைக்கா கனெக்ஷனில் கனெக்ட் ஆகி வாழ்வாரே வாழ்வார் மற்றவர் கனெக்டின்றி இயங்குவார் சொல்லுங்க சார் நீங்க என்ன பண்றீங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஆக்ட் பண்ணி முடிச்சிருக்கேன் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்ல ஆட் பண்ணி லீட் ரோல் பண்ணியிருக்கேன் என்ன படம் இன்னும் டைட்டில் வைக்கல ரிலீஸ் ஆன பிறகாவது வைப்பாங்களா இல்லையா சொல்லுங்க உங்க கல்யாண வாழ்க்கை எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க போன வருஷம் 2014 ஜூலை மாதம் கல்யாணம் பண்ணோம் கிட்டத்தட்ட இவங்க ஒரு 3 வருஷம் லவ் பண்ணாங்களாம் நியூஸ் பார்த்து லவ் பண்ணியிருக்காங்க அது பெரிய பண்ணாங்களான்னா யாரை பண்ணாங்களா என்னதான் 3 வருஷம் நியூஸ் கேட்டு நியூஸ் பார்த்தேன் நியூஸை லவ் பண்ணீங்களா நியூஸ் வாசிக்கிற லவ் பண்ணீங்களா இல்லை ஆக்சுவலாக வந்து ஃப்ரெண்டு மூலியமாக தான் இவர் பழக்கம் அதுக்கப்புறம் தான் நம்பர் கேட்டதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன் எப்படி அந்த நியூஸ் சரியில்லைன்னு சொல்லி ஃபோன் பண்ணி திட்டுவீங்களா இல்லை ஷர்ட் சரியில்லை கலர் சரியில்லை எப்படி இல்லாட்ட வான்மதி இதெல்லாம் ஒண்ணு பண்ணியாமா நீ இதெல்லாம் அப்புறம் கலர் சரியில்லை உங்க கலருக்கு ஏற்ற மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்வேன் சரியில்லை அப்புறம் உங்க வாய்ஸும் சரியில்லை தயவுசெய்து அதை நிறுத்திடுங்க அதெல்லாம் இல்லை இவரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நியூஸ் வாய்ஸ் தான் இப்போ வீட்டில் கூட அது மாதிரி தான் அதே தான் இன்று இரவு திக் திக் நேரம் அதெல்லாம் பண்ணுவாரா மூடோட வந்தா பண்ணுவாரா பிரியா இன்று கத்த கத்த நேரம் முதல்ல கது தரும் போதே மூட் செட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் நான்லாம் வீட்டுக்கு போய் வான்மதியை மூட் செட் பண்றதுக்குள்ள எப்பா டயர்டாகி ரஞ்சித்துக்கு வேகம் உங்களுக்கு யாருங்க இல்லையா என்ன ரஞ்சித் அது வேகமா இருக்குன்னு சொன்னா அதுக்கு நீங்க டென்ஷன் ஆறீங்க ஓகே போ யோகா சும்மா பின் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க சும்மா பின் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க புரியல பின் பாயிண்ட்னா என்ன என்னையே பின் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு என்ன நீங்க ஆட வந்திருக்கீங்க உங்களை தான் நீங்க உங்க டீம் வந்தா உங்களை தான் பின் பண்ண வேற யாரை பின் பாயிண்ட் பண்ணுவாங்க சும்மா கலாய்க்கிறன்ற பேர்ல ஏதோ பேசிக்கிட்டு அப்படியா நான் எங்க உங்களை கலாய்ச்சேன் நீங்க தான் என்ன கலாய்க்கிறீங்க சொல்லுங்க ஏன் உங்களுக்கு இஷ்டம் இல்லையா ஏன் டென்ஷன் ஆவறீங்க இல்ல எப்பயாவது பண்ணா பரவாயில்ல சும்மா அதே பேசிக்கிட்டு அதே பேசிட்டுனா எப்படி சொல்லுங்க எப்படி அதேனா வர்ற கண்டஸ்டன்ட் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியல உங்களுக்கு எப்போ இல்லையே எனக்கு பாரு நீங்க அப்பதான் சொல்லுங்க நீங்க வர கேம் ஆடுறவங்கள நீங்க எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியல என்ன இது நான் வர்ற கண்டஸ்டன்ட் பிஹேவ் பண்றதுக்கு நான் என்ன ஸ்கூல் மாஸ்டரா நான் என்ன பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுக்கிறேன் சும்மா ரஞ்சித் இது வழங்கும் அது வழங்கும்னு சொல்லிட்டு நான் நியூஸ் சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா அப்படி சொல்றீங்களா என்ன நீங்க ஒரு ஸ்போர்ட்னு நினச்சி தான் சொன்னேன் ஓகே ஃபைன் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்க வந்து ஷோ இந்த ஷோ இப்படிதான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு தானே வந்தீங்க உங்களுக்கு இஷ்டம் அம்மா நீங்க பைலட்ல வந்திருக்கீங்க ஒரு வருஷமா வந்திருக்கீங்க வந்தோம் பட் அப்போ இருந்த மாதிரி பெரிய நீங்க இஷ்டத்துக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க என்ன பண்ண அதுதான் என் வேலையை அதுவே கிரியேட்டிவ் சொன்னாங்க ரஞ்சித் தான் பயங்கர ஸ்போர்ட்டு நீங்க அவர்களை நீங்க ஜாலியா இருக்கலாம் இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா நான் கிளம்பி போக வேண்டியதான் அப்படின்றீங்களா சரி ஓகே என்ன பண்றதா யாரும் இஷ்டம் இல்லாமல் யாரையும் விளையாட சொல்லக்கூடாது அப்போ நீங்க கிளம்பலாம் நீங்க நாங்கள் 2 டீம் வச்சு பண்ணிக்கிறோம் ஏன்னா பஸ்ஸர் தான் கலைச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சரி ரஞ்சித் ஓகே நோ ப்ராப்ளம் ஓகே சாரி என்ன உனக்கு